ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் KG316 தமிழ். நம்ம சேனலில் பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே குறிப்பிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது ரெண்டுமே இருக்கும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஏனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அது ஏனிங்க எப்படி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேர்மா அப்படிங்கிறது என்ன கர்மம்னு தெரியல, என்ன பேர் வச்சுக்கணும்னு தெரியல. ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கா இதில் வந்து இல்லை அப்படி அக்கௌண்ட் இருக்குன்னா வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ஐ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அதுதான், அதை கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலோவ் பண்ணணும், நீங்கள் எக்ரி பண்ணுறீங்களா, இதை வந்து இதிலேருந்து நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எக்ரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உள்ளே வரலாம். எக்ரி பண்ணலைன்னா வந்து உள்ளே வர முடியாது. ஸோ அதை யோசித்து பார்த்துக்கோங்க. அது உங்கள் இதுதான் வந்து உங்கள் சிந்தனையில் இருக்குது. ஸோ அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 மில்லியன் டவுன்லோட்ஸ். அடுத்தது வந்து 327K, அதாவது 3,27,000 பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 4.3 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி செக்இன் பண்ணுறது, ஸ்பின் பண்ணுறது, இன்ஸ்டால் ஆப்ஷன், இதை தவிர இந்த போனஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலயமா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்க்ரெட்ச் கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க. அந்த ஸ்க்ரெட்ச் கார்டை நீங்கள் ஸ்க்ரெட்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லோவாக இருக்குல்ல, ஸோ மேலே இருக்கிறவங்களும் ஃபேஸ்ட் ஆப்ஷன் தான் அது. ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரெட்ச் பண்ணிங்கன்னா வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து கர்மம் பாயிண்ட்ஸ், அதாவது கர்மா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா அப்படியோ கீழே மஞ்சள் எல்லோ கலரில் இது எல்லாமே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது பாயிண்ட்ஸ். ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணிங்கன்னா வந்து இவ்வளோ 50 பாயிண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா இவ்வளவு, உங்கள் ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இவ்வளவு. ஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ரெஃபரல் கோடும் கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் வந்து உங்கள் ரெஃபரலை யூஸ் பண்ணி யாராச்சும் வந்தீங்கன்னா, இப்போ என் ரெஃபரல் வந்து வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 300 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30% நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து எனக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ என் ரெஃபரலில் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 300 பாயிண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாளத்துக்கும் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணி விடாதீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸை வந்து நம்ம திருடுறதுக்கு வந்து நம்மளை வழிவகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணி விடாதீங்க வந்து, ஏன்னா நம்ம டீட்டெயில்ஸே நம்மளை தலையில் குப்பையை தூக்கி அப்படியே குட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காவேஜ் வந்து நமக்கு மேலே படித்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியும்ல, அப்படி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன், சேவ் யூஸாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் வந்து இந்த ஆப்ஷன் இது வந்து போனஸ் ஆப்ஷன். அந்த போனஸை நம்ம கிளிக் பண்ணி தான் இப்போ நான் எடுத்தேன். ஸோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் ஸ்க்ரெட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே அதுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் இது வந்து இப்போ இதை கிளிக் பண்ணி தான் நான் போயிட்டுருந்தேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஆப்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படின்னா வந்து ரிடீம்ஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு வந்து ஏர்ன் பண்ணோன்னா அந்த கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டுக்கு ஒரு 11,000 பாயிண்ட்ஸ் வச்சுருப்பானுங்களோ, இல்லைன்னா ஒரு 11,000 அப்படின்னு சொல்லிட்டேனே. ஸோ 25,000 ஒரு, ஸோ அதுவும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ 1,00,000 அப்படி பாயிண்ட்ஸ் இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10,000 11,000 பாயிண்ட்ஸ் இல்லை 25,000 பாயிண்ட்ஸ் தான். அதுவும் ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி மெத்தடில் தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெஃபரல் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெய்லி ஸ்க்ரெட்ச் பண்ணுறது மூலயமா வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1000 வாட்சாக இருக்கட்டும், எவ்வளோ வாட்சாக இருந்தாலும்
ஸோ ஒரு வாட்டியாவது வந்து நமக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு லக்கில் வந்து கிடச்சிச்சின்னா வந்து 11,000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நீங்கள் 1000 வந்து ஒரு 11 தடவை எடுத்தீங்கன்னா போதும். ஸோ 11,000 பாயிண்ட்ஸ் $10 கூகுள் பே ஃப்ளிப்கார்ட்டில் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஃபரலில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதே விஷயம் தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு வாட்டி நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டு பின்னுக்கு போயிட்டு அப்படி ப்ரீவியஸுக்கு போயிட்டு இதை செக் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. இது வந்து வீடியோ முன்னாடி போயிட்டே இருக்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனில் வந்து பேபால்லேருந்து ஐடியூன்ஸ், அமேசான், கூகுள் ப்ளே, ஃப்ளிப்கார்ட், ப்ளே ஸ்டேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூகுள் ப்ளே கிஃப்ட்கார்டில் வந்து கொஞ்சோண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் வந்து இது வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ரிடீம் பண்ண கோடை வச்சு நீங்கள் வந்து ஒரு பொருள் ஒன்று, ஸோ இப்போது ஏதாச்சும் எலக்ட்ரானிக்கோ ஏதாச்சும் ஐட்டம்ஸ் ஒன்று வாங்க போகிறீங்கன்னா அது எலிஜிபிளாக இருக்கணும். அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் மாத்திரம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து செல்லுபடியாகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அது படியும் கீழே லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 13 வயசுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி எலிஜிபிளான ஐட்டம்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீவேர்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணலாம். அது நான் அதை வந்து சொல்லலை, நான் வந்து ஐட்டம்ஸ், அதாவது நீங்கள் ஒரு பொருளை வந்து பை பண்ண போகிறீங்கன்னா பேபாலில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 15, $50 இது 3 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதே பாயிண்ட்ஸ். ஸோ அமேசான் கொடுத்துருக்காங்க, ஐடியூன்ஸ் இதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம கூகுள் ப்ளே கிஃப்ட்கார்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் அப்படின்ல கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியா ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நம்ம கொடுத்து விட்டோம்னா நம்ம இந்தியாவில் வந்து 250, 500, 1000 இந்த 3 பாயிண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த 3 நமக்குரிய ஃப்ளிப்கார்டு அந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வாங்கிக்க முடியும். ஸோ நம்ம ஏதாச்சும் இப்போது 14,000 இருக்குன்னா உங்கள் 1000 வச்சுக்கிட்டு 17,000 ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கட்டும், ஸோ எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஈஸியான ஆப்ஷன் தான் நான் இது சொல்லுவேன். 5 மில்லியன் டவுன்லோட் போயிருக்கு அப்படின்னா அது வந்து சும்மாலாம் டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யாரும் சொல்லியோ இது நல்லா இருக்குடா, அது நல்லா இருக்குடா, இது நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கூகுள் ப்ளே கிஃப்ட்கார்டில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இருந்துக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு தான் வந்து இவங்க வந்து ஃபீட்பேக் வச்சுக்கிட்டு தான் அந்த கொஷின்ஸுக்குரிய ஆன்சர் எல்லாமே இதில் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம ஃபீட்பேக் பண்ணிக்குவோம், இல்லைன்னா வந்து இதில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளவே கொடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் ரீடிங் பண்ணுறதுல ப்ராப்ளமாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் சரி, எது வந்தாலும் நீங்கள் போயிட்டு இதில் ஆர்டிக்கலில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதில் அவங்க கொடுக்கலை, இதில் வந்து காமிக்கலை, இது நான் தேடி போயிருந்தேன், சர்ச் பண்ணியிருந்தேன், நான் எனக்கு கிடைக்கவே இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ப்ரைவேட் இமெயிலேருந்து அவங்க ஒஃபீஷியல் இமெயிலுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதை நீங்கள் எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இமெயிலில் வந்து ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது வந்து புரியலைன்னா வந்து இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அதுக்கு தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ உடனே போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் சரி, இல்லை லிங்காக இருக்கட்டும் சரி, இதிலே கொடுத்துருப்பேன். ரெஃபரல் லிங்காக இருக்கட்டும் சரி, இதில் தான் கொடுத்துருப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் அபவுட் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் அபவுட் அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டிருக்கோம், வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அதில் வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை ஒரு நான் உங்கள் KG316 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you.